வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு மேக்கப்புக்கு முன்னால் வந்து ஒரு சின்ன ரிவ்யூ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்கப் ஆர்டர் இருக்குது. அது கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃப்ளவர் கேட்டிருந்தாங்க. என்ன பூ வேணும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து மல்லிகைப்பூ சொல்லியிருந்தாங்க. சரி, மல்லிகைப்பூ வந்து நார்மலாக கட்டணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இழுத்துட்டு வந்துடும் இல்லையா? சரி, அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது வந்து சரி மாலை கட்டுற மாதிரி கட்டினோன்னா நெருக்கமாகவும் இருக்கும், எனக்கு அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அந்த மாதிரி கட்டலான்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ இருக்கும் மல்லிகைப்பூவு. அது கட்ட எவ்வளோ டைம் ஆச்சு, ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா அப்படின்னு சொல்கிற வீடியோ தான் இது. மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து மாலை கட்டுற பூ இருக்குது பார்த்திங்களா, அது போலயே வந்து மல்லிகைப்பூவையும் நான் வந்து கட்ட போகிறேன். எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நூல் வந்து என்ன பயன்படுத்தினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாலை கட்டுற நூல் இது பண்ணல, நம்ம சாதா நூலே வந்து ஒயிட் நூலை வந்து ஒரு 4-5 மொத்தமாக போட்டு அது மாதிரி இது பண்ணேன். அதுவே நல்லா தான் வந்துச்சு. அப்போ வாங்க பூக்கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மணி போல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அந்த நூல் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், பூ கட்டுற நூல். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து மல்லிகைப்பூ வந்து அந்த காம்பு வந்து ஓரளவுக்கு இப்போது சாமங்கி பூ விட சின்னது தானே, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப 2 கிலோவையும் நம்ம கட்டணும் இல்லையா, அதனால் வந்து கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் நினச்சேன், நம்ம ஒரு நாளைக்கு கட்டுறக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, மாலை கட்டுறவங்களாம் ரெகுலராக அதே போல் தான் சுற்றி கட்டுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக கட்டி வைக்கிற பூவை விடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி மாலை கட்டி இது பண்ணும்போது அது வெடிக்கவும் இல்லை, ரொம்ப வெடிச்சிச்சுன்னு சொல்ல முடியாது, வெடிக்கலை, நார்மலாக வந்து வெடிச்சிருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒரு கட்டுனோடையுமே வந்து என்ன மாதிரி பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக ஒரு கவரில் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முடிஞ்சு வச்சுருந்தேன். அப்போ வந்து அது வந்து வெடிக்காமே இருந்துச்சு. அப்புறம் பிரிட்ஜில் தான் நான் வச்சுருந்தேன். பிரிட்ஜ் இல்லைன்னா கூட 1 டே அப்படின்னு சொன்னால் நல்லா தான் இருந்துச்சு பூவு. ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக போய் செடி, அதாவது ஹோல்சேலே கிடைக்கும் இல்லையா, அந்த டேரெக்டாக அவங்ககிட்டேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ மற்றவங்கன்னா ஒரு கை நம்ம மாறி வரும்போது அந்த பூ வந்து வாடுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பூ வந்து வாடலை. அதுக்கப்புறம் என்ன, இடையில அப்பப்போ ஒரு ரீல்ஸ் எடுத்தேன். அந்த ரீல்ஸ் தான் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு 2 லேயர் கட்டுறக்கே வந்து ஒரு லேயருக்கு 1 மணி நேரம் அந்த மாதிரி ஆச்சு. நீங்களும் இந்த மாதிரி கட்டியிருக்கீங்களா அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஃபைனலாக வந்து அந்த மாதிரி நார்மலாக வந்து நார்மலாக கட்டி வைக்கிறத விட இந்த மாதிரி கட்டும்போது ரொம்பவுமே அழகாகவும் இருந்துச்சு. இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ப்ரைடல் வீடியோவில் பார்க்கலாம். சப்போர்ட் சேனல், சப்ஸ்கிரைப்.